ஹாய் வீவர்ஸ், உங்கள் சந்தியா. இன்றைக்கி சனிக்கிழமை இல்லைங்களா, மறுபடியும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு கிளம்பிட்டேன். வீட்டில் கொஞ்சம் வேலைக்காரமாக வரத்துக்கு லேட் ஆகிட்டதால வழியிலேயே பாருங்கள், கார்லேயே வெத்தலை மாலை கட்டிட்டு வரேன். வெத்தலை வச்சுட்டு கார்லேயே மாலை கட்டிட்டு வரேன். இவருக்கு நம்ம ஆஞ்சநேயருக்கு போடுறதுக்கு ஒரு மண்டலம் வேண்டிட்டு இருக்கேன். 48 வாரம் அவருக்கு வெண்ணெய் சாத்தி வெத்தலை மாலை போட்டால் அவ்வளோ நல்லது. நம்ம நினச்ச காரியெல்லாம் நடக்கும். என்னங்க இருக்குது, என் பசங்களெல்லாம் செட்டில் பண்ணிட்டேன். பெருசாக எனக்கு எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை. கோயிலாக போயிட்டு கட்டி கொடுத்த குழந்தைங்க, பொண்ணுங்க, பையன், பேரன் பேத்தியெல்லாம் நல்லா இருக்கணும்னு ஒரு கோயிலாக வேண்டின்னு இருக்கிறோம். நம்மளும் வீட்லேயே இருக்கிறது போர் அடிக்கிறது, வீடியோஸ் போட்டுட்டு இப்படியே கோயிலுங்களுக்கு போயிட்டு நம்ம குழந்தைங்களுக்கும் வேண்டின்னு, நான் எப்போ வேணுனாலுமே லாஸ்ட்டாக ஒரு வார்த்தை வேண்டுவேன் கடவுள்கிட்ட. ஏன்னா அந்த நோய் நொடின்றது ரொம்ப ஒரு சகிக்க முடியாத ஒரு விஷயம். எப்போ நம்ம வீட்டில் பூஜை ரூமில் கும்பிட்டாலும் இந்த நிமிஷம் எல்லா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நோயாளிகளும் என்னென்ன நோய்க்கு அவங்க அட்மிட் ஆகிருக்காங்கன்னு தெரியாது. எல்லாரும் சுகம் பெற்று வெளியே வரணும். வேறு பணம் காசு எதையும் பெருசாக வேண்ட மாட்டாங்க. நோய் நொடி இல்லாத வாழ்க்கை தாங்க பெரிய ஒரு கோட்டீஸ்வர வாழ்க்கை. அது நான் நிறைய எங்கள் குடும்பத்துங்களெல்லாம் அனுபவிச்சிருக்கேன். அதனால் நான் வேண்டதே லாஸ்ட்டாக இந்த உலகத்தில் இந்த நிமிஷம் யார் யாருக்கோ இதில் இருக்கிறாங்களோ ஹாஸ்பிட்டலில் எல்லாரும் நல்லபடியாக வெளியே வரணும்னு வேண்டுவேன். உங்களாலேயும் முடிஞ்சால் வேண்டிக்குங்க. நம்ம பணம் காசு கொடுக்க போகிறதில்ல, மனசார வேண்டுறோம், அவ்வளோதான். சரிங்களா? இன்றைக்கி இதுதான் என்னோடய மெசேஜ். பாய்.